Investments in securities market are subject to market risks. Read all the related documents carefully before investing. Hi guys, welcome back to Busy Trading School. இன்னைக்கு நம்ம என்ன பார்க்க போறோம்னா, இந்த வீடியோல வந்து நம்ம வந்து வெனஸ்டே வீடியோ அப்லோட் பண்ணியிருந்தோம். தேர்ஸ்டேக்குரிய வந்து சப்போர்ட் அண்ட் ரெசிஸ்டன்ஸ் லைன், அதே மாதிரி வந்து தேர்ஸ்டேக்குரிய இன்சைட் நேரோ சிபிஆர் ஸ்டாக்ஸ், அந்த மாதிரி நேரோ சிபிஆர் ஸ்டாக்ஸ் இந்த மாதிரி நிறைய கொடுத்துருந்தோம். அது எல்லாமே மார்க்கெட் எப்படி ரெஸ்பெக்ட் பண்ணியிருக்குது, ஸ்டாக்ஸ் எல்லாம் எப்படி ரேலி ஆயிருக்குன்னு சொல்லி பார்ப்போம். அதே மாதிரி ஃப்ரைடேக்குரிய வந்து ப்ரீமியம் லைன்ஸு, சப்போர்ட் அண்ட் ரெசிஸ்டன்ஸ், அதுக்கப்புறம் வந்து நேரோ சிபிஆர் ஸ்டாக்ஸை பற்றி எல்லாமே பார்ப்போம். நான் நேற்றே சொன்னேன் உங்கள்கிட்ட, நிஃப்டி வந்து கண்டிப்பாக வந்து ரெஸ்பெக்ட் பண்ணுறதுக்கு சான்சஸ் அதிகம்னு சொன்னேன். அதே மாதிரி நேரோ சிபிஆர் வேறு விழுந்துருந்துச்சு நிஃப்டி. இந்த லெவல்ஸ் எல்லாமே பியூர்லி ஃபார் எஜுகேஷன் பர்பஸ் ஒன்லி தான். நீங்கள் வந்து இதை வச்சு ட்ரேட் பண்ணாதீங்க. ஜஸ்ட் இது வந்து எப்படி ப்ரிடிக்ஷன் வந்து ஒர்க் ஆகுன்னு சொல்லி வேணால் நீங்கள் செக் பண்ணி பாருங்கள். உங்களோட ஓன் நாலேஜ் வந்து ட்ரேட் பண்ணுங்கள். கரெக்டாக நான் சொன்னேன்னா, நிஃப்டி வந்து நம்ம இண்டெக்ஸ், அதாவது எந்த இண்டெக்ஸ் வந்து எக்ஸ்பைரி கிட்டக்க இருக்குதோ அந்த இண்டெக்ஸ் வந்து ரெஸ்பெக்ட் பண்ணுறதுக்கு சான்சஸ் அதிகம். அப்போ நம்ம அந்த இண்டெக்ஸ் தான் எப்பயுமே வாட்ச் பண்ணோம். ஏன்னா எக்ஸ்பைரி டயத்தில் தான் மார்க்கெட் ட்ரெண்டிங்காக இருக்கும். சப்போர்ட் அண்ட் ரெசிஸ்டன்ஸ் எல்லாமே வந்து மேக்ஸிமம் வந்து ரியாக்ட் ஆகி அந்த ரிவர்சல் கொடுக்கும். இன்னைக்கு வந்து கிஃப்ட் நிஃப்டி வந்து காலையில் 200 பாயிண்ட்ஸ் கேப் டவுனில் வந்து காட்டிட்டு இருந்துச்சு. அதுக்கப்புறம் மார்க்கெட் ஓப்பனிங் ஆகிற போகிற டயத்தில் வந்து ரெக்கவர் ஆகிடுச்சு. அதனால நிஃப்டி வந்து ஆல்மோஸ்ட் கம்மியாக தான் ஓப்பன் ஆச்சு. 100 பாயிண்ட் சம்திங்லாம் ஓப்பன் ஆச்சு கேப் டவுனில். ஓப்பன் ஆகி பார்த்தீங்கன்னா நம்ம ஃபஸ்ட்டு சப்போர்ட் லைன் ப்ரீமியம் லைனில் வந்து சப்போர்ட் எடுத்துகிட்டு மேலே போக ட்ரை பண்ணியிருக்காங்க. ஆல்மோஸ்ட் கிட்டத்தட்ட ஒரு 5-6 கேண்டில் இங்கனுக்குள்ளேயே சுற்றிட்டே இருந்திருக்காங்க. அதுக்கப்புறம் வந்து டே லோ பிரேக் பண்ணியிருக்குது. டே லோ எப்போ பிரேக் ஆச்சுன்னா வந்து கரெக்டாக 10 o'clock. இன்னைக்கு வந்து நியூஸ் இருந்திருக்கு, நான் வந்து நேற்று நான் கவனிக்காம விட்டேன். இன்னைக்கு வந்து ஆர்பிஐ மீட்டிங் பாலிசி இருந்திருக்குது. ஸோ அதனால் வந்து கண்டிப்பாக வந்து ஒரு சைடு மொமெண்டம் கொடுத்தாகணும். ஆனால் வந்து வாலடைலாக இருக்கும் மார்க்கெட்டு. அதனால் இந்த மாதிரி நியூஸ் இருக்க டயத்தில் வந்து டெக்னிக்கல் மேக்ஸிமம் ஒர்க் ஆகும். ஆனால் நம்ம அவாய்ட் பண்ணிக்கிறது நல்லது. அப்படி இல்லைன்னா குவான்டிட்டி ரொம்ப கம்மியாக போட்டு ட்ரேட் பண்ணோம். பார்த்தீங்கன்னா கரெக்டாக நான் இது லைவ்ல வந்து ஆர்பிஐ கவர்னர் பேசிட்டு இருக்கப்போ தான் நான் அதை பார்த்துட்டே இருந்தேன். ஃபர்ஸ்ட் இந்த லைனை பிரேக் பண்ணுறப்ப எனக்கு தெரிஞ்சிச்சு செல்லிங் வரப்போகுது அப்படின்னு. நீங்கள் கேட்கலாம், நீங்கள் வந்து இவ்வளோ அக்யூரேட்டாக இருக்குது, நீங்கள் ஏன் ட்ரேட் பண்ணி ப்ராஃபிட் சென்சர் போட மாட்டீங்க அப்படின்னு. நான் வந்து இண்டெக்ஸ் வந்து இப்போ ட்ரேட் பண்ணுறது கிடையாது. நான் வந்து ஸ்டாக்ஸில் மட்டும்தான் ட்ரேட் பண்ணுறேன். இண்டெக்ஸ் பண்ணுறது கிடையாது. இண்டெக்ஸ் வந்து இன்னும் ஒரு 2-3 months போனதுக்கப்புறம் கேபிட்டல் ரெடி பண்ணிட்டு இண்டெக்ஸ்னு தனியாக அக்கௌண்ட் ரெடி பண்ணி நான் அதில் வந்து கண்டிப்பாக ட்ரேட் பண்ணி ப்ராஃபிட் அண்ட் லாஸ் எல்லாமே போடுவேன். இண்டெக்ஸ்னு தனியாக ஒரு அக்கௌண்ட் ரெடி பண்ணி. இப்போ நான் எல்லாமே வந்து ஸ்டாக்ஸ் மட்டும்தான் பண்ணிட்டு இருக்கேன். இண்டெக்ஸ் வந்து பியூர்லி டச் கூட பண்ண மாட்டேன். ஜஸ்ட் அனலைஸ் மட்டும்தான் பண்ணுவேன். என்னோட மெத்தட் வந்து ஒர்க் ஆகுதா இல்லையான்னு மட்டும்தான் பார்ப்பேன். நீங்கள் என்னோட ப்ராஃபிட் அண்ட் லாஸ் ஸ்டேட்மெண்ட் எல்லாமே பார்க்கணுன்னா நம்மளோட கம்யூனிட்டி போஸ்ட்டில் இருக்குது யூடியூப்பில். அதே மாதிரி வந்து இன்ஸ்டாகிராமில் வந்து டெய்லியுமே அப்லோட் பண்ணிடுவோம். அதே மாதிரி வந்து இன்ஸ்டாகிராமில் வந்து டெய்லி வந்து ரீல்ஸுமே அப்லோட் பண்ணிடுவோம். ஸ்டாக் மார்க்கெட் சம்மந்தப்பட்ட ஏதாவது ஒரு ரீல்ஸு. ஸோ நீங்கள் வந்து யூடியூப்லேயும் ஃபாலோ பண்ணிக்கோங்க, சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அதே மாதிரி இன்ஸ்டாகிராம்லேயும் ஃபாலோ பண்ணிக்கோங்க. இன்ஸ்டாகிராமோட லிங்க் வந்து நம்ம டிஸ்கிரிப்ஷனில் இருக்கும். இந்த வீடியோட டிஸ்கிரிப்ஷனில் கிளிக் பண்ணி செக் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். ஓகேங்களா? கரெக்டாக வந்து அடுத்து அந்த ஃபஸ்ட்டு கேண்டில், இந்த கேண்டில் பிரேக் பண்ணோன்னே ஃபஸ்ட்டு ஆர்பிஐ கவர்னர் பேச ஆரம்பிச்சோன்னே பிரேக் பண்ணிச்சு. நான் என்ன நினச்சேன், சரி வந்து மறுபடியும் வந்து வீக்லி ஜோனை டெஸ்ட் பண்ணிட்டு மேலே போக நினச்சேன். ஆனால் இங்கனக்குள்ளேயே வந்து நான் எப்பயுமே சொல்லியிருக்கேன், ஒரு சப்போர்ட்டு ஒரு ரெசிஸ்டன்ஸ் இருந்தாலும் நல்ல ரியாக்ட் ஆகும். 2 இருந்துச்சுன்னா கண்டிப்பாக அந்த இடத்துல வந்து ரியாக்ட் ஆகிறதுக்கு ஹை சான்சஸ் இருக்குது. இங்கே வந்து பார்த்தீங்கன்னா நம்ம டெய்லி சப்போர்ட் ஜோனுமே இருக்குது. அதேமாதிரி 2வது ப்ரீமியம் சப்போர்ட் லைனுமே இருக்குது. கரெக்டாக இங்கே டச் ஆனோடனே பாருங்கள், அப்படியே ஃப்ளையிங் தான். வித்தின் நீங்கள் இவ்வளோ தூரம் கேப்சர் பண்ணணுன்னே கூட தேவையில்லை. இங்கேருந்து இந்த 15 minutes, இந்த ஒரு 3 கேண்டில் 4 கேண்டில் கேப்சர் பண்ணாலே 15 to 20 minutesலாம் உங்களுக்கு வந்து 100% ROI. நான் உங்களுக்கு எடுத்தே வச்சுருக்கேன் பாருங்கள் ப்ரீமியம் சார்ட்டை. ப்ரீமியம் சார்ட்லேயுமே இது வந்து ஒர்க் ஆகும் இந்த இண்டிகேட்டர். ஆனால் நான் இது வந்து அதிகமாக யூஸ் பண்ண மாட்டேன் ப்ரீமியம் சார்ட்டில். ஏன்னா ப்ரீமியம் வந்து எப்படி சொல்கிறது, மேனிபுலேட் பண்ணுவாங்க நிறையா ஸ்ட்ரைக்கில். அதனால் ப்ரீமியமும் ஒர்க் ஆகும். ஆனால் நான் அவ்வளோவா அதை சஜஸ்ட் பண்ண மாட்டேன், நானும் யூஸ் பண்ண மாட்டேன். இது கரெக்டாக பார்த்தீங்கன்னா அந்த டயத்தில் நான் எப்பயுமே வந்து அடுத்த மணி அப்படி ஃபஸ்ட் அவுட் ஆஃப் த மணி, செகண்ட் அவுட் ஆஃப் த மணி தான் ட்ரேட் பண்ணுவேன். இந்த மணி வந்து அவ்வளோ நான் ப்ரிஃபர் பண்ண மாட்டேன். ஆனால் பிகினர் எல்லாமே இந்த மணி தான் ட்ரேட் பண்ணோம். ஏன்னா டிகே அதிகமாக இருக்கும் எக்ஸ்பைரி அப்போ. நான் வந்து ரேலியை கேப்சர் பண்ணிட்டு வெளியே வந்துடுவேன் இண்டெக்ஸில் ட்ரேட் பண்ணேன். ஆனால் அந்த இண்டெக்ஸில் இப்போ ட்ரேட் பண்ணுறது கிடையாது. நீங்கள் பார்த்தீங்கன்னா கரெக்டாக இந்த லோவில் நீங்கள் கேப்சர் பண்ணியிருந்தீங்கன்னா அந்த 20 minutesல உங்களுக்கு பாருங்கள் ஆல்மோஸ்ட் வந்து 110%. நீங்கள் அதில் 50% கேப்சர் பண்ணாலே போதும். உங்களுக்கு ஃபுல் டே ஹோல்ட் பண்ணியிருந்தீங்கன்னா ஆல்மோஸ்ட் உங்களுக்கு 170%. 170%ன்றது வந்து எவ்வளோ பெரிய ரிட்டர்ன்ஸ் தெரியுமா? நீங்கள் வந்து ஸ்டாக்ஸில் வந்து இன்வெஸ்ட் பண்ணியோ அதுலேருந்துலாம் எடுக்கிறது ரொம்ப கஷ்டம். ட்ரேடிங்கில் வந்து சம்பாதிக்க முடியாதுன்னு கிடையாது. நாலேஜ் இருந்தால் கண்டிப்பாக சம்பாதிக்கலாம். இது கரெக்டாக வந்து நேற்றோட சப்போர்ட் ஜோன் வந்து சப்போர்ட்டுக்கு தான் இந்த ப்ரீமியம் மேலே ரேலியாக இருக்குது. அடுத்து பேங்க் நிஃப்டி பற்றி பார்ப்போம். பேங்க் நிஃப்டி வந்து நான் அன்றைக்கே சொன்னேன், ஏன்னா ப்ரீமியம் வந்து அப்போ தான் ஓப்பன் ஆயிருக்கு. அதனால் வந்து ரேஞ்ச் வந்து ரொம்ப வைடாக இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு. ஆனால் பேங்க் நிஃப்டியுமே இன்றைக்கி ரெஸ்பெக்ட் பண்ணி தான் போச்சு. பேங்க் நிஃப்டி அதே மாதிரி ஓப்பன் ஆயிருக்கு. கீழே ஓப்பன் ஆகிட்டு இன்றைக்கி ஆர்பிஐ பாலிசினாலும் அதுவுமே கொஞ்சம் வால்டைலாக இருந்துச்சு. மறுபடியும் மந்த்லி ஜோனில் வந்து சப்போர்ட்டை எடுத்துகிட்டு டேரெக்டாக மேலே போய் நம்மளோட டெய்லி ரெசிஸ்டன்ஸ் ஜோனை வந்து
இதை டச் பண்ணிட்டு மறுபடியும் கீழே ஃபால் ஆயிருக்குது. இந்த ஜோன் வந்து என்னால் கொடுக்க முடியாது காசு. ஏன்னா இந்த ஜோன் வந்து என்னால் கொடுக்க முடியாது காசு. ஏன்னா இது வந்து மார்க்கெட் வந்து ஓப்பன் ஆனதுக்கு அப்புறம் தான் 9:15 தான் கரெக்டாக இந்த ஜோன் வந்து ஃபார்ம் ஆகும். இந்த வீக்லி ஜோனு மந்த்லி ஜோன் வந்து மந்த் ஸ்டார்டிங் வீக் ஸ்டார்டிங்லேயே ஃபார்ம் ஆயிரும். ஆனால் இந்த டெய்லி ஜோன் வந்து டெய்லி காலை 9:15 மேலே தான் ஃபார்ம் ஆகும். அதனால என்னால் இதை ப்ரொவைட் பண்ண முடியாது. அடுத்து பற்றி பார்ப்போம். ஃபின் நிஃப்டியும் கரெக்டாக வந்து ஓப்பன் ஆகி நம்மளோட வீக்லி ஜோனில் வந்து சப்போர்ட் எடுத்துகிட்டு மறுபடியும் மேலே போயிருக்குது. மேலே போயிட்டு கரெக்டாக வந்து ஃபஸ்ட்டு ரெசிஸ்டன்ஸ் லைன் கிட்ட போயிட்டு மறுபடியும் ரிவர்ஸ் ஆயிடுச்சு. மிட் கேப் பற்றி பார்ப்போம். அடுத்து மிட் கேப்பில் வந்து ஓப்பன் ஆகிட்டு கேண்டில் வந்து கீழே டவுனில் போயிருக்குது. டவுனில் போயிட்டு மறுபடியும் இங்கனுக்குள்ளே சைடு வைஸில் போய் முடிஞ்சிச்சு. ஏன்னா மிட் கேப் வந்து மேக்ஸிமம் வந்து எக்ஸ்பைரி கிட்ட இருக்கப்போ தான் ரேலி ஆகும். மேபி நாளைக்கு நம்மளோட சப்போர்ட் அண்ட் ரெசிஸ்டன்ஸ் நல்லா ரெஸ்பெக்ட் பண்ணலாம். ஏன்னா மண்டே எக்ஸ்பைரின்றதுனால சென்செக்ஸ் வந்து நான் யூஸ் பண்ண மாட்டேங்க. அதனால சென்செக்ஸ் நான் லெவல் கொடுக்க மாட்டேன். அதுமாதிரி வந்து நான் சென்செக்ஸ் வாட்ச்மே பண்ண மாட்டேன். நான் இந்த 4 இண்டெக்ஸ் மட்டும் தான் வாட்ச் பண்ணுவேன். அடுத்து நம்ம ஸ்டாக்ஸை பற்றி பார்ப்போம். ஸ்டாக்ஸில் வந்து சில ஸ்டாக்ஸ்லாம் கொடுத்துருந்தோம். இன்சைட் நேரோ சிபிஆர் அதை பற்றி பார்ப்போம். இப்போ வந்து நேரோ சிபிஆரில் வந்து நம்ம நேற்று கொடுத்துருந்ததில் வந்து ஆல்மோஸ்ட் 6 ஸ்டாக்ஸ் தான் கொடுத்துருந்தேன். 6 ஸ்டாக்ஸில் நான் என்ன சொன்னேன், கண்டிப்பாக ரேலி கொடுக்குறதுக்கு சான்சஸ் அதிகம். நீங்கள் இந்த இடத்துல பெர்சன்டேஜ் சேஞ்சஸ் வச்சு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு என்ன பெரிய ரேலி கிடச்சிருக்கு. இந்த 2 ஸ்டாக்ஸ் தான், நான் இந்த ஒரு ஸ்டாக் தான் 2% மூவ் ஆயிருக்கு அப்படின்னு தெரியும். நீங்கள் உள்ளே போய் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும் ஸ்டாக் வந்து எவ்வளோ ட்ரெண்டிங்காக இருந்திருக்குது அப்படின்னு சொல்லிட்டு. இது வந்து ஐடென்டிஃபை பண்ணி நம்ம இது எடுக்க சிம்பிளிஃபை பண்ணி கண்டுபிடிச்சிடலாம். ஆனால் நிறைய பேர் என்ன பண்ணுவாங்க, 200 ஸ்டாக்ஸுமே உட்காந்து வாட்ச் பண்ணிருப்பாங்க. இது வந்து நம்மளோட ஒர்க்கை வந்து இன்னும் கொஞ்சம் ஈஸியாக ஆக்கிரும். பார்த்தீங்கன்னா கரெக்டாக ஓப்பன் ஆகிருக்குது. ஓப்பன் ஆகி வந்து நம்ம சிபிஆரில் வந்து ரெசிஸ்டன்ஸ் எடுத்துகிட்டு ஃபால் ஆகி கரெக்டாக நம்ம மந்த்லி ஜோனில் சப்போர்ட் எடுத்துகிட்டு மறுபடியும் இங்கே சுற்றி சைடு வேஸில் முடிஞ்சிருச்சு. அடுத்து பேஜ் இண்டஸ்ட்ரீஸுமே அதே மாதிரி தான் ஓப்பன் ஆகி ஃபஸ்ட்டு கேண்ட். ஏன்னா பேஜ் இண்டஸ்ட்ரீஸ் இந்த மாதிரி ஸ்டாக்ஸில் வந்து லிக்விடிட்டி கம்மியாக இருக்கும். அதனால் வந்து மேக்ஸிமம் நான் ட்ரேட் பண்ண மாட்டேன். லிக்விடிட்டி கம்மியாக இருக்க ஸ்டாக்ஸ்லாம் நீங்கள் விட்டுட்டு நீங்கள் வந்து ஹை லிக்விடிட்டி ஸ்டாக்ஸ் அதே மாதிரி கொஞ்சம் வெல் நோன் ஸ்டாக்ஸில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ரேலி நல்லா கேப்சர் பண்ணலாம். ஏன்னா அது வால்டைலாக இருக்குது. பார்த்தீங்களா, ஐசிஐசி பேங்க் வந்து பார்த்தீங்கன்னா கரெக்டாக பிவோட்லேயே சுற்றிட்டே இருந்திருக்கு. பிவோட்லேருந்து அப்புறம் மறுபடியும் வந்து கீழே சப்போர்ட் சிபிஆர் சப்போர்ட் லைனில் சப்போர்ட் மறுபடியும் மேலே போயிருக்கு. இது வந்து விஆப் லைனில் மறுபடியும் போய் ரெசிஸ்டன்ஸ் எடுத்து மறுபடியும் கீழே சுற்றி அப்படி சைடு வேஸில் முடிஞ்சிருச்சு. ஆக்சிஸ் பேங்க்கும் அதே மாதிரி தான். ஐசிஐசி பேங்க் எம்என்எம் நல்ல ரேலி பார்த்தேன் நான். எம்என்எம் பார்த்தீங்களா, எப்பயுமே சிபிஆர் கான்செப்ட் படித்தவங்களுக்கு தெரியும். எப்போ மார்க்கெட் வந்து சப்போர்ட் அண்டு அதாவது சிபிஆருக்கும் S1க்கும் நடுவில் ஓப்பன் ஆச்சுனாலோ இல்லை சிபிஆருக்கும் R1க்கு நடுவில் ஓப்பன் ஆச்சுனாலோ அது வந்து இந்த லைனை பிரேக் பண்ணணும். அப்படி இல்லாட்டி இந்த லைன்லேருந்து இந்த லைன் வரைக்கும் போகணும். சப்போர்ட்லேருந்து ரெசிஸ்டன்ஸ் போகணும். ரெசிஸ்டன்ஸில் ஓப்பன் ஆனால் ரெசிஸ்டன்ஸ்லேருந்து சப்போர்ட் வரணும். இல்லைன்னா அட்லீஸ்ட் பிவோட்டாவது வரணும். பிவோட்னா சிபிஆர் வரைக்குமே வரணும். அப்போ நீங்கள் இங்கேனக்குள்ளேயே ஃபஸ்ட்டு கேண்டிலோட ஹையை வந்து கட் பண்ணுறப்போ இந்த கேண்டில் பயங்கரமான புல்லிஷ் அப்பே நீங்கள் வந்து என்ட்ரி எடுத்துக்கலாம். எடுத்துகிட்டு நீங்கள் ஃபஸ்ட்டு கேண்டில் ஹை கட் பண்ணுறப்போ எடுத்துகிட்டு ஃபஸ்ட் டார்கெட் வந்து சிபிஆர் வச்சுக்கலாம். செகண்ட் டார்கெட் வந்து நம்ம டெய்லி ரெசிஸ்டன்ஸ் ஜோன் வச்சுக்கலாம். இல்லாட்டி இங்கே வந்து R1 அதையும் வச்சுக்கலாம். இது வந்து எஜுகேஷன் பர்பஸ் மட்டும்தான் கைஸ். இது வந்து காசுலாம் கிடையாது. அடுத்து வந்து நேற்று இதில் வந்து இந்தியா மார்ட் ரேலி கொடுத்துருந்துச்சு நல்லா. அதுக்கப்புறம் டாடா பவர் கீழே ரேலி கொடுத்துருந்துச்சு. டாடா பவர் வந்து ஓப்பன் ஹைனா சில பேருக்கு தெரியாது, நான் அது சொல்லிடுறேன். ஓப்பன் ஹைனா இப்போ ஒரு கேண்டில் ஓப்பன் ஆகுதுன்னா காலையில் ஃபஸ்ட்டு கேண்டில் அந்த ஃபஸ்ட்டு கேண்டில் வந்து மேலே போகாமல் செல்லர் வந்து அப்படியே டாமினேட் பண்ணி 9:15 ஓப்பன் ஆனோடனே பார்த்தீங்கன்னா இங்கே உங்களுக்கு மேலே தெரியும். அந்த டாடா பவர்ன்றதுக்கு பக்கத்துலேயே தெரியும் பாருங்கள். ஓப்பன் வந்து 427.10 ஹை வந்து பார்த்தீங்கன்னா 427.45 ஒரு 30 பைசா தான் மேலே போயிருக்கு. அதுக்கு மேலே போக முடியல. அப்படியே வந்து செல்லர் டாமினேட் பண்ணிட்டாங்க. அப்போனா இங்கே உங்களுக்கு என்ன தெரியும்னா இந்த ஓப்பன் ஹை விழுந்தாலே நீங்கள் இண்டெக்ஸாக இருந்தாலும் சரி எந்த ஸ்டாக்காக இருந்தாலுமே சரி, ஆனால் இது ஹை ரிஸ்க் ஹை ரிவார்ட் ஸ்ட்ராட்டஜி. நீங்கள் வந்து டேரெக்டாக வந்து செல்லிங் போயிடலாம். ஓகேங்களா. அடுத்து வந்து நேரோ சிபிஆரை பற்றி பார்க்கலாம். நேரோ சிபிஆரில் வந்து ராம்கோ சிமெண்ட் நல்ல ரேலி கொடுத்துருந்துச்சு. ராம்கோ சிமெண்ட் பார்த்தீங்களா கரெக்டாக வந்து ஓப்பன் ஆகிருக்கு. அப்புறம் அவனுக்குள்ளேயே சஸ்டெயின் பண்ணியிருக்காங்க. அப்புறம் டே லோ பிரேக் பண்ணோன்னே ரேலி ஆயிருக்கு கீழே. அடுத்து அப்போலோ ஹாஸ்பிட்டல் வந்து அதே மாதிரி வந்து ஓப்பன் ஹை பார்த்தீங்களா, ஓப்பன் வந்து 6744.30 ஹை வந்து 5 பைசா மட்டும் தான் மேலே போயிருக்குது. அவர் செல்லர் அப்படியே டாமினேட் பண்ணிட்டாங்க. டாமினேட் பண்ணி அப்படியே கொஞ்சம் சைடு வைஸ் இழுத்து போய் அப்படியே கீழே கொண்டு வந்துட்டாங்க. அடுத்து எல்டி வந்து அதே மாதிரி தான். கீழே உங்களுக்கு ஃபஸ்ட்டு கேண்டில் எப்பயுமே வந்து ஃபஸ்ட்டு கேண்டில் நல்ல பெரிய கேண்டில் இருந்துச்சுன்னா அந்த கேண்டிலோட லோவை கட் பண்ணால் தான் அடுத்த ஸ்டாக் வந்து ஏதோ ஒரு மொமெண்டம் கொடுக்க சான்சஸ் அதிகம். ஒருவேளை பெரிய கேண்டில் கொடுத்துருச்சுனாலே அந்த ஸ்டாக் அன்னைக்கு ஃபுல்லாகவே சைடு வேஸில் இருக்கிறது சான்சஸ் அதிகம். இது வந்து நான் பார்த்தது என்னோட எக்ஸ்பீரியன்ஸில். இது வந்து சிபிஆரில் கரெக்டாக ஓப்பன் ஆயிருக்கு. சிபிஆரில் ஓப்பன் ஆகி அங்கேயே ரெசிஸ்டன்ஸ் எடுத்துட்டு அப்படியே கீழே வந்துருச்சு. அடுத்து நம்ம புல்லி ஸ்டாக்ஸ் பற்றி பார்ப்போம். புல்லி ஸ்டாக்கில் வந்து SBI லைஃப் போயிருக்குது. இது மேக்ஸிமம் சைடு வேஸ் தான் போயிருக்குது. சைடு வேஸ் போய் சிபிஆருக்கு மேலே போனதுக்கப்புறம் போயிட்டு நம்ம R1 அங்கே இருந்துருக்குது. அதே மாதிரி ரெசிஸ்டன்ஸ் ஜோன் அங்கே இருக்குது. அங்கேருந்து மறுபடியும் ரிவர்ஸ் எடுத்துட்டு மறுபடியும் 2 o'clock மேலே ஒரு ரேலி கொடுத்துருக்குது. OFSS நல்ல ரேலி.
நீங்க எப்படி பார்த்தீங்கன்னா, உங்களுக்கு 0.2% தானே மூவ் ஆயிருக்கு. இது என்ன பெரிய ரேலி அப்படின்னு நீங்க யோசிப்பீங்க. ஆனா நீங்க கரெக்ட்டா பார்த்தீங்கன்னா, கேண்டில் ஓப்பன் ஆயிருக்கு. இப்ப இதான் நான் சொன்னேன். இப்ப இங்க வந்து நீங்க ஓப்பன் ஹை விழுந்திருக்கா, நீங்க இந்த கேண்டில் எடுத்தீங்கன்னா, உங்களுக்கு ப்ராஃபிட் எங்க வருதோ புக் பண்ணிட்டு வெளிய வந்துரணும். நீங்க வந்து வச்சுக்கிட்டே இருந்தீங்கன்னா, உங்களோட ஸ்டாப் லாஸ் வந்து இந்த ஹை தான் வைக்கணும். வேற எங்கேயுமே வைக்க முடியாது. அப்ப இந்த ஹைய கட் பண்றப்போ மறுபடியும் ரேலி பயங்கரமா இருக்கும். கரெக்ட்டா பார்த்தீங்கன்னா, நம்மளோட சிபிஆரோட S1 சப்போர்ட்ட எடுத்துட்டு மேல போயிருக்குது. ரேலிய பார்த்துக்கோங்க. ஆல்மோஸ்ட் வந்து 4.5%. இதுல வந்து நீங்க இதுல 4.5% நீங்க அப்போ F1 யூஸ் பாருங்க. ஆப்ஷன்ஸ்ல எவ்வளோ கிடைச்சிருக்கும்னு. அவ்வளோதான் கைஸ். நம்ம அடுத்து வந்து ஓகே கைஸ். இப்போ நம்ம வந்து ஃப்ரைடேயோட லெவல்ஸை பத்தி பார்ப்போம். ஃப்ரைடேக்கு வந்து நிஃப்டியோட ப்ரீமியம் லெவல்ஸ் பத்தி பார்த்தீங்கன்னா 2 ரெசிஸ்டன்ஸ் 2 சப்போர்ட். இது வந்து டே ஹையோ டே லோவோ இல்லை கேண்டில் ஸ்டிக்ஸை வச்சு மார்க் பண்ணுறது கிடையாது. இது வந்து கால் ஆப்ஷன் புட் ஆப்ஷனோட ப்ரீமியத்தை வச்சு ஃபார்முலா கால்குலேட் பண்ணி அதுலேருந்து வர சப்போர்ட் அண்ட் ரெசிஸ்டன்ஸ் லைனை இது வந்து மேக்ஸிமம் மார்க்கெட் ரெஸ்பெக்ட் பண்ணும். ஒரு 10 ட்ரேட் நீங்கள் எடுத்தீங்கன்னா ஆல்மோஸ்ட் 7 to 8 ட்ரேட் வந்து மேக்ஸிமம் உங்களுக்கு சக்ஸஸ் கிடைக்கிறதுக்கு சான்சஸ் அதிகம். இப்போ வந்து இன்னைக்கு தான் நிஃப்டி எக்ஸ்பைரி ஆயிருக்கு. அதனால வந்து நம்ம வந்து நிஃப்டிக்கு வந்து ஒயிட் ரேஞ்ச் தான் இருக்கும். ஏன்னா ப்ரீமியம் இப்போ தான் ஓப்பன் ஆயிருக்கு. அதனால ஒயிட் ரேஞ்ச் இருக்கும். நிஃப்டி வந்து இவ்வளோ தூரம் ரேலி ஆச்சுன்னா ஓகே ரெஸ்பெக்ட் பண்ணுற சான்சஸ் அதிகம். பேங்க் நிஃப்டி நீங்கள் வாட்ச் பண்ணி பார்க்கலாம். பேங்க் நிஃப்டிக்கு ரேஞ்ச் கொஞ்சம் இன்னும் குறைஞ்சிருக்குது. பேங்க் நிஃப்டிக்கு வாட்ச் பண்ணி பாருங்க. இது பேங்க் நிஃப்டியோட சப்போர்ட் அண்ட் ரெசிஸ்டன்ஸ் லைனு. அடுத்து ஃபின் நிஃப்டி மெயினாக வாட்ச் பண்ணி பாருங்க. ஃபின் நிஃப்டியும் மிட் கேப் நிஃப்டியும் வாட்ச் பண்ணி பாருங்க. ஏன்னா ஃபின் நிஃப்டி வந்து டியூஸ்டே எக்ஸ்பைரி, மிட் கேப் வந்து மண்டே எக்ஸ்பைரி. மேக்ஸிமம் மிட் கேப் வந்து ரெஸ்பெக்ட் பண்ணுறதுக்கு சான்சஸ் அதிகம். இது வந்து மிட் கேப் வந்து நான் நாளைக்கு எக்ஸ்பெக்ட் பண்ணுறேன், நல்லா ரெஸ்பெக்ட் பண்ணுறோன்னு சொல்லி பார்ப்போம் எப்படின்னு. இது வந்து பியூர்லி எஜுகேஷன் பர்பஸ் மட்டும்தான் கைஸ். இந்த லெவல்ஸ் எல்லாமே இதை வச்சு ட்ரேட் பண்ணாதீங்க. உங்களோட ஓன் நாலேஜ் வச்சு ட்ரேட் பண்ணுங்க. எப்பயுமே யார் லெவல்ஸ் கொடுத்தாலும் சரி, யார் கால்ஸ் கொடுத்தாலும் சரி, அதை வந்து நீங்கள் உங்களோட ஓன் நாலேஜ் என்ன உங்களோட ஓன் நாலேஜுக்கு என்ன தோணுதோ அதை பண்ணுங்க நீங்கள் எப்பயுமே. நானோ சிபிஆர் ஸ்டாக்ஸில் இன்சைட் நானோ சிபிஆர் ஸ்டாக்ஸில் வந்து இன்றைக்கி 2 ஸ்டாக்ஸ் தான் கிடச்சிருக்கு ஃப்ரைடேக்கு வந்து. ஒன்று டாபர், இன்னொன்று சன் டிவி. நீங்கள் இந்த 2 வாட்ச் பண்ணுங்கள். அதே மாதிரி வந்து இந்த நேற்று தேர்ஸ்டே அதாவது இன்னைக்கு தேர்ஸ்டேக்குரிய அந்த 6 ஸ்டாக்ஸுமே வாட்ச் பண்ணி பாருங்கள். ஃபஸ்ட்டு ப்ரியாரிட்டி இந்த 8 ஸ்டாக்ஸ் கொடுங்க. அடுத்து வந்து நேரோ சிபிஆர் என்னென்ன ஸ்டாக்ஸ் வந்துருக்குன்னு சொல்லி பார்ப்போம். நேரோ சிபிஆரில் ஆல்மோஸ்ட் வந்து 17 ஸ்டாக்ஸ் வந்துருக்குது. பேங்க் நிஃப்டியுமே வந்து நேரோ சிபிஆர் விழுந்துருக்குது. ஒருவேளை பேங்க் நிஃப்டி வந்து இன்னைக்கு அதாவது ஃப்ரைடே இல்லாட்டி மண்டே டியூஸ்டே இந்த 3 நாளுக்குள்ளே ரேலி கொடுக்குறதுக்கு சான்சஸ் அதிகமாக இருக்குது. ஸோ பேங்க் நிஃப்டி நீங்கள் வாட்ச் பண்ணி பார்க்கலாம். அதுக்கப்புறம் இந்த ஸ்டாக்ஸ் எல்லாமே உங்களோட வாட்ச் லிஸ்ட்டில் ஆட் பண்ணி வாட்ச் பண்ணி பாருங்கள். கண்டிப்பாக ரேலி கிடைக்கிறதுக்கு சான்சஸ் அதிகம். ரேலின்றது நான் என்ன சொல்கிறேன்னா, ஒரு சப்போர்ட் அண்ட் ஒரு ரெசிஸ்டன்ஸ் இந்த லைனில் வந்து மார்க்கெட் திரும்பிச்சுன்னா அங்கேருந்து ஒரு ட்ரெண்டிங் மூவ் கிடைக்கும். அதுதான் ரேலி. ஓகேங்களா? அந்த ரேலியை நம்ம கேப்சர் பண்ணுறதுக்கு வந்து என்னென்ன பாசிபிலிட்டிஸ்லாம் இருக்கும், என்னென்ன வேஸ்லாம் இருக்கோ அதெல்லாம் நம்ம ஃபைன் பண்ணி ஐடென்டிஃபை பண்ணி அதுலேருந்து ப்ராஃபிட் பண்ணலாம். அவ்வளோதான் மேட்டர். ஓகேங்களா கைஸ்? என்னோட பிஎன்எல் அதேமாதிரி என்னோட ப்ராஃபிட் அண்ட் லாஸ் எல்லாமே வந்து இன்ஸ்டாவில் இருக்குது, நம்மளோட கம்யூனிட்டி பேஜ்லேயும் இருக்குது, போஸ்ட்டாகவே இருக்குது யூடியூப்பில். நம்மளோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். வேறு ஏதாவது கண்டென்ட்டில் வந்து இந்த கண்டென்ட்ஸ்லாம் வீடியோவில் வந்து இந்த கண்டென்ட்ஸ்லாம் ஆட் பண்ணால் நல்லாயிருக்கும் அப்படின்னா ஏதாவது சஜஷன் இருந்தால் சொல்லுங்கள். இல்லை வீடியோ ஏதாவது சேஞ்ச் பண்ணணும்னு சொல்லுங்கள். ஏதாவது சேஞ்சஸ் இருந்தால் சொல்லுங்கள், பண்ணிக்கலாம். ஓகேங்களா கைஸ்? மறக்காமல் நம்ம வீடியோவை பிடிச்சிருந்தா சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். உங்களோட ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணுங்கள். ஓகே கைஸ், நம்ம வந்து ஃப்ரைடே வீடியோவில் பார்ப்போம். ப்ராஃபிட்டபுளாக இருங்க எப்பயுமே. ஓகேங்களா? Take care. Bye bye.